உடல்நலம் மற்றும் நோய்கள் லெசன் 21ல் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, போக்சோட எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், அப்புறம் புகையினால் ஏற்படக்கூடிய மருந்துகளின் வகைகள் என்னென்னு கேட்கலாம், மனோவியல் மருந்துகள்னால் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, அப்புறம் புகைப்பிடித்தனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் எதெல்லாம், ஏற்படக்கூடிய நோய்கள், நுரையீரல் புற்றுநோய், மூச்சுக்குழல் அலர்ஜி, எம்பசிமா, அதிக இரத்த அழுத்தம், அல்சர், வாய் புற்றுநோய். அடுத்தது மது அருந்துவர்களால் எப்படி அவங்கள ஆலோசனை நடவடிக்கைகள், மறுவாழ்விற்கான ஆலோசனை நடவடிக்கைகள் எதெல்லாம் அப்படின்னா, கல்வி மற்றும் ஆலோசனை, உடல் செயல்பாடுகள், பெற்றோர்கள் மற்றும் சக மனிதர்களிடம் உதவியை நாடுதல், மருத்துவ உதவி. அப்புறம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு நோய் வகை 1, வகை 2. சின்ன வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 20 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் 1, அதிகமான வயசானவங்களுக்கு வரக்கூடியது டயபெட்டிஸ் 2. இதோட தீவிரம் என்ன, எந்த குறைபாடு ஏற்படுது, அதெல்லாம் இதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்புறம் இதில் நீரிழிவோட வகைகள், ஹைப்பர் கிளசியா குளுக்கோஸோட அளவு அதிகரித்தல், பாலியூரியா அதிக அளவு சிறுநீர், பாலிடிப்சியா நீரிழிப்பில் ஏற்படும் தாகம், கிளைகோசூரியா அதிகப்படியான குளுக்கோஸ், பாலிபேஜியா அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுவது. அப்புறம் பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதனால் ஏற்படக்கூடிய காரணங்கள், அது தடுப்பு நடவடிக்கை முறைகள் எதெல்லாம் அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் இதய நோய், அதுக்கப்புறம் புற்றுநோய் உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் 7. தீங்கற்ற கட்டினா என்ன, மேலிக்னன்ட் கட்டினா என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். அடுத்தது ஹெச்ஐவி பரவுதல், எய்ட்ஸ் அப்படிங்கிறது பெறப்பட்ட நோய் தடுப்பு ஆற்றல் குறைவு நோய். இதை ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சது சுனிதி சால்மோன் அப்படிங்கிறது. ஹெச்ஐவி வைரஸ் மூலமாக பரவக்கூடியது. இந்த ஹெச்ஐவி வைரஸ் எதன் மூலமாக பரவுது அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் எந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் கேட்கலாம். அப்புறம் எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. இதில் கேட்கக்கூடிய எக்ஸ்பென்ஷன் ஐடிடிஎம், ஹெச்ஐவி, பிஎம்ஐ, எய்ட்ஸ், சிஹெச்டி, என்ஐடிடிஎம் இதோட எக்ஸ்பென்ஷன்லாம் கேட்கலாம். தேங்க்யூ.